சொன்னது வாய் கேட்டலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயிப்போச்சே. ஆமா, எப்ப பார்த்தாலும் சாப்பாடுல தான் குறியா இருப்பீங்களா? டேய், இதெல்லாம் நீ சோத்துக்கு சண்டை போட்ட பாரு, அதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும். இப்ப வந்து பேசுறான். ஒரு பருக்கு கூட கிடைக்கல. இந்த வயித்துக்கு ஒரு பருக்கு போதும். நல்லா திட்டுங்க அந்தால புடிச்சு. அவளுக்கு நான் அவளுக்கு திட்டணும், உன்னதானே திட்டணும். போட்டு என்ன திட்டுது நிறுத்துங்க. இந்த இடத்துல தான் நிக்கிறான் கொலம்பஸ். போடா பண்ணாட, நாங்களே என்ன உருண்டா போறோம். அதிகமா பேசாதீங்க. See here. கொலம்பஸ் எதுராது? எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. 4800 ரூபா சொன்னாங்க. ஆனா பேசி 2800 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு. ஆளை பத்தியா நல்லா சாப்பிடுற கேப்ல அந்த தீவிரவாதி மேல சாஞ்சம் பாருங்க. கபால்னு தூக்கி வந்துட்டார் செல்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ இத யூஸ் பண்ணி தான் நம்ம இங்க இருந்து தப்பிக்க போறோம். எப்படி போலீஸ் போன் பண்ணா, போலீஸ் போன் பண்ணா. போலீஸ் டாக்டருக்கு போன் பண்ணுவாங்க. போலீஸ் தான் போன் பண்ணுவாங்க. பண்ணுடா. ஹலோ, கண்ட்ரோல் ரூம். எஸ் சார், நம்பர் 14 வேலன் நகர் மடிப்பாக்கத்துல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், எங்க வீட்டை தீவிரவாதிங்க ரவுண்ட் அப் பண்ணி எங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க சார். எங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல சார். நீங்க உடனே வந்து எங்க உயிரை காப்பாத்துங்க சார். ஆமா சார். அப்படியா? உடனே வர. சார் சார், நீங்க தனியா வராதீங்க சார். ஒரு பெரிய படையோட வாங்க சார். சும்மா இருங்க மேடம், முக்கியமான விஷயம் பேசுறேன்ல. 2 பெண் தீவிரவாதிகள் உள்ள இருக்காங்க சார். பெண் போலீஸ் படையும் கூட்டுவாங்க சார். சும்மா இருங்க மேடம், முக்கியமான விஷயம் பேசுவோம். டிஸ்டர்ப் பண்றீங்க. அவங்களை சுட்டு பிடிக்க பர்மிஷன் வாங்கிட்டு வந்துருங்க சார். ஓகே ஓகே, தாராளமா வாங்கிட்டு வரேன் சார். போலீஸ் உங்கள் நண்பன் சொல்லுவாங்க சார். ஆனா நீங்க பேசுறத பார்த்தா பக்கத்துல இருந்து என் நண்பன் பேசுற மாதிரியே இருக்கு சார். எருமை எருமை. என் ஃப்ரெண்ட் ஒன்னும் எருமை கிடையாது. சும்மா இருங்க. நீ பண்ணி பயல கூப்பிடுறாங்க பாரு. ஓரடா சொல்றேன். வாங்க. என்ன இவரையா இங்க நிக்கிறாரு? அறிவுகிட்ட முண்டம், நீ செல்போன்ல பேசினதுக்கெல்லாம் பதில் சொன்னது அவர்தான். அப்படியா? முன்னாடியே சொல்ல வேண்டியது முன்னாடி எப்படி அவன் சொல்ல முடியும்? முட்டான். ஐயா சார், நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசியிருந்தேன். அது எப்படி சார் முடியும்? அதே போன் பண்ண முடியும்டா. ஏன்னா எங்க போன்ல இருந்து நீ யாருக்கு போன் பண்ணாலும் அது எங்க போனுக்கு தான் வரும். எப்படி? எல்லாமே ஒரு செட்டப். எல்லாமா சார்? மொத்தம் 2 ஃபிகர் இருக்குது சார். அதுல எது சார் உங்க செட்டப்? கோதுமையா மைதாவா? அச்சி, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குடா. நீயே ஏதாவது ஒரு ஐடியா கூட. அதாவது இந்த கோதுமை இருக்குதே, அது டார்க் ஒயிட். டேய் தீவிரவாதிடா, தீவிரவாதிடா. டேய் தீவிரவாதிடா. எங்க நீ தானே தீவிரவாதி. துப்பாக்கி கூட வச்சிருக்க பாரு. What can I do? இவனை சுடு. போனா போதும் உங்களை சமைச்சு சாப்பிட விட்டா நீங்க எங்களையே கவுக்குறதுக்கு சரி பண்றீங்களா? சார் 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 சார், நான் எதுவுமே பண்ணல சார். எல்லாமே இவன் தான் சார். போடுங்க, நல்லா போடுங்க. Be careful. சுட்டு பொசுக்கிறவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணீங்கன்னா bloody country poops. அம்மா போயிட்டாரா? அடி பாவீங்களா, எல்லாரையும் காப்பாத்துறதுதான் இவ்வளவு பாடுபட்டேன். ஆனா என்ன மட்டும் மாட்டி விட்டு அடி வாங்க வைக்கிறீங்க. அழாது. சொல்லுங்க சார், நீங்க ஏன் சார் அடிச்சீங்க? ஆசையா இருந்தது. முகத்துல காந்தியவாதம், மனசுல தீவிரவாதம். அம்சமா தேவதை மாதிரி தான் இருக்கா. அப்படியே இந்த தீவிரவாதத்துக்கு வந்தா அப்படி என்ன கஷ்டம் இவளுக்குன்னு தெரியலையா? ஏய், அங்க என்னமோ சவுண்ட் கேக்குது. என்னன்னு போய் பாரு. என்னங்கோ 1 மினிட்டுங்கோ. என்ன சரக்கா? வாயில போடுங்க. சரக்கையா? ஐயோ, வாயில தப்பு போடுங்க. அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. தண்ணி ஒண்ணுங்க குடிக்கா. இரு கொண்டு வர. போடு.
தேங்க்ஸுங்க. நடாது வரமாட்டேங்குது. ஐயோ கொட்டிடுச்சா? எப்படி குடிக்கிறது? ஐயா என்ன பண்ற? அத தண்ணி குடிக்கணுங்க. ஜக உள்ள வரமாட்டேதுங்க. ஷோ குடு. குடி. ஐயோ செம்ம ஐடியாங்க. தேங்க்ஸுங்க. ஏங்க நீங்க தவால போட்ட மைதா மாவு பரோட்டா மாதிரி புஷ்னுக்கிறீங்களே, எப்படிங்க? ஏங்க பாத்திரத்துல போட்ட கோலி உருண்டை மாதிரி கலகலகலன்னு சிரிக்கிறீங்களே, எப்படிங்க? வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலியனு சிறுவிரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் பூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் மேளம் தான் காதல் தேரோட்டம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலியனு சிறுவிரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. டார்லிங் டம்பக்கு கை விட்றா விட்றா விட்றா. கூண்டுல மாட்டின குரங்கு மாதிரி அங்க என்ன தர பாத்துட்டு இருக்க? இல்லையா ஒண்ணு இல்லையா? டேய் நீ ஒண்ணு இல்லையேன்னு சொல்றியே தவிர உன் லுக்கே சரியில்லையேடா. சோல்சர்ஸ். எஸ் பாஸ். எஸ் ஓகே, ரூம்ல இருக்கிற ஆணி சுத்தியல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. ஓகே பாஸ். என்னங்க பாஸ்? என்னடா மரத்துண்டு ஆணி சுத்தி இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறாங்க? அத்தை இவங்க ஏதோ தச்சு வேலை செய்ய போறாங்கன்னு நினைக்கிறாத்த. தச்சு வேலையா? ஆமா, இவங்க கதவு ஜன்னல் எல்லாம் செய்ய போறாங்க போல. வீட்டு ஓனர்னா என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம என்னென்னமோ பண்றானுங்க இவனுங்க. ஹலோ சார், தீவிரவாதி சார். ஹலோ சார், இதெல்லாம் எதுக்கு? உங்க வீட்டுல காலண்டர் மாட்டுறது. கேக்குற வரை கேனத்தனமா கேள்வி. இத வச்சு உங்க வீட்டு கதவு ஜன்னல் எல்லாத்துக்கும் சீல் வைக்க போறோம். சீலா? ஆமா, நாங்கெல்லாம் எவ்வளவு அலர்ட்டா இருந்தோம். அந்த கருங்காலி கைவாளி பையன் எங்களுக்கெல்லாம் ஆட்டம் காட்டிட்டு எப்படியோ ஜம்ப் பண்ணி வீட்டுக்குள்ள வந்துட்டான். அதே மாதிரி வேற யாரும் வரக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் இந்த கட்டை ஆணி எல்லாத்தையும் வச்சு இந்த வீட்டுல இருக்கிற எல்லா கதவு ஜன்னல்களையும் அப்படியே அடைச்சி சீல் வைக்க போறோம். ஒரு ஆள் நுழையிற கேப் எங்க இருந்தாலும் அப்படியே அடைச்சிருவோம். ஓகே? கம் ஆன், டேக் இட். ஐயோ தீவிரவாதி சார், ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின வீடு சார். எடுங்க, வரிசையா எடுங்க. யோ, ஒரே இடத்துல எவ்வளவு நேரம் ஓடுறது? நானாடா சொன்னா பண்ணாட, போய் தொலைடா முன்னாட. சரி, நீ வாடா என் பின்னால. ஐயோ போறானுங்களே போறானுங்களே. ஐயோ ஐயோ ஐயோ. ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி உங்களை காப்பாத்துறதுன்னு தெரியலையே. எல்லா வழியும் அடைச்சிட்டாங்க. இதுங்க எல்லாம் நம்மள சுத்துதுங்க. Why are you making round around me? Can I know the reason? மூஞ்சி முகரையும் பாரு. என்னடே அவனுங்க அசந்த நேரமா பார்த்து ஏதாவது ஒரு வழியில தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தா ஒன்னால அதுக்கும் வெயிட் வச்சிட்டானுங்களேடா. நான் என்ன பண்ணேன்? நீ பண்ண வேலையால தானே எல்லா வழியும் அழைச்சாங்க. ஹலோ, உங்களை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்தேன் தெரியுமா? காப்பாத்துறோன்னு வந்து நீயே மாட்டிக்கிட்டே. கௌசல்யா,
இவன் வில்லன் முடிச்சுவேன். ஆ. இவனால யாருக்கு எந்த பிரயோஜனமும் சுத்தமா இல்ல. இல்ல. இவன் போற இடமெல்லாம் சிக்கல் ஆமா, ஆமா. தான். இப்படிப்பட்ட ஒரு ஆள் நமக்கு தேவையா? தேவையே இல்ல. அத்தை முடிச்சிருங்க. ஆ. டர்ன் 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 டர்ன். போட்டுங்க. கொன்று அந்த பக்கம் அந்த பக்கம். நாலு கேரக்டர் சோகமா இருக்குது கரெக்ட். ஆனா இந்த 5ஆவது கேரக்டர் ஏன் சோகமா இருக்குது? போச்சு. இருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு. எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கலாம்னு நினைச்சேன். இந்த பன்னாட பயலால எல்லா பிளானும் குட்டிச்சவரா போயிடுச்சு. ஐயோ, இவனால அவங்க சந்து பொந்து எல்லாத்தையும் போட்டு சீல் வச்சு அடைச்சிட்டாங்களே. இனிமே நம்ம கதை அவ்வளவுதான். அவங்க கொன்னு புதைக்க போறாங்களா இல்ல ஜீவ சமாதி ஆக்க போறாங்களா ஒண்ணுமே தெரியல. இவர் பெரிய சித்தரு ஜீவ சமாதி ஆக்குறாங்க. சும்மாடா. யோ யோ யோ, நீ கொஞ்சம் நிறுத்தியா? பொம்பளைங்க நாங்களே தைரியமா இருக்கோம், நீ என்ன பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? ஆமா, உங்களுக்கு என்ன? நீங்க இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல, போனாலும் பிரச்சனை இல்ல. ஆனா என் நிலைமை அப்படியா? நான் இல்லைன்னா என் தமயந்தி என்ன பாடுபடுவா தெரியுமா? என்னையா நேத்து கல்யாணம் புது மாப்பிள்ளையா நீ? பொண்டாட்டி நினைச்சு அப்படியே உருகுற. இங்க பாரியா, நாங்க இல்லாம நீ மட்டும் தப்பிச்சேன்னு வச்சுக்கோ, மவனே உன்னை மட்டும் எப்படியா விட்டாங்கன்னு உன் பொண்டாட்டியே உன்னை போட்டு தள்ளுறோம். உன் பொண்டாட்டி சுயரூபம் தெரியாம இங்க வந்து என்ன சீன் போடுறியா? பாருமா, என் தமயந்தி பத்தி தப்பா பேசாத. அவ கறந்த பாலை விட சுத்தமானவ, பிறந்த குழந்தையை விட நேர்மையானவ, மணாளரே மங்கையின் பாக்கியம்னு நினைக்கிற மாசற்ற மங்கை அவ. என் வாழ்க்கையை தித்திக்க வைக்கிற தேனடா அவ. யோ, தேனட யாரோட பேரு? யாருக்கு ஃபிக்ஸ் பண்ண நீ? தேனட யாருன்னு நாட்டுக்கு தெரியுமே. யாரு? அது தெரியல தானே சவுண்ட் ஓவரா விட்டு மேட்ச் பண்றேன். இப்போ ரொம்ப முக்கியமா அது உன் பேரு உனக்கே முக்கியம் இல்லைன்னு தெரியுது. ஆமா, இவர் அப்படியே 3 பத்மஸ்ரீ பட்டம் வாங்கிட்டாரு. இவர் பேர் பெருசா முக்கியம் தெரியுது. மடையா, ஒரு பத்மஸ்ரீ பட்டத்தை எப்படிடா 3 தடவை ஒரு வாட்டி வாங்கிட்டு அப்புறம் 3 ஜெராக்ஸ் எடுத்துற வேண்டியதுதான். பெருசா பேச வந்துட்டாரு. முதல்ல இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கும். ஏன் நீ ரொம்ப பிஸியா இருக்கியா? யோசிக்க மாட்டியாப்பா? இல்ல மேடம், நானும் கேப்ல நிறைய யோசிச்சு பார்த்தேன். ஒரு ஐடியாவும் வரல மேடம். ப்ளீஸ், ஆனா ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி இருக்க முடியாது. ஏதாவது ஐடியா பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஆனா டேய், உனக்காக இல்லனாலும் நாங்க தப்பிக்கிறதுக்காகவாது ஏதாவது ஐடியா பண்ணி தானே ஆகணும். ஆமா. என்ன பண்ணலாம்? அப்படி பண்ணலாமா? என்னடி ஏதாவது தெரிச்சா? இல்ல அத்தை, ஒரு ஐடியாவும் வரல. மிஸ்டர் குலோத்துங்கன், உங்களுக்கு ஏதாவது ஐடியா வந்துச்சா? பயத்தை தவிர வேற எதுவுமே வரல. நோ 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 நோ, பயப்படாம யோசிக்கணும். பயப்படாம எப்படி யோசிக்கிறது? ஐயோ ஐயோ, என்னாச்சு? என்னடா நக்கல் பண்றாரா? இல்லங்க, விக்கல. கரெக்ட்டா சார்? இல்லடா, ஃபிட்ஸ். ஃபிட்ஸா? சார் ஏதாவது ஒன்னு கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டேய் சார். கொலமேஸ், ஃபிட்ஸ்னு சொல்றாங்க, அதேடா இவ்வளவு லூசா பண்றாரு. அது லூஸ் தானே வர, அதனால தான் லூசா பண்றேன். ஃபிட்ஸ்டா வலிப்பா. ஐயோ சார், குலோத்துங்கன் சார், குலோத்துங்கன் சார், டேய் என்ன ஐயோ அத்தை, வலிப்பு வந்துச்சு அத்தை. அடியே இரும்பேட்ரி. ஐயோ, எதுக்கு அத்தை அடிச்சு மண்டையில உடைக்க போறீங்க? அது சரியாயிடும். ஐயோ, வலிப்பு வந்தா இரும்பு கொடுத்தா வலிப்பு நின்னுடுடி. டெரரிஸ்ட், தீவிரவாதி, சீக்கிரம் வாங்கயா, சீக்கிரம் வாங்க. எஸ் மேடம். இப்படியே போட்டேனக்கு நீ அந்த மாட்ட விளையாட பாக்குற. எஸ் மேடம் நோஸ் மேடம் என்ன கத்திக்கிட்டு இருக்கீங்க? இவருக்கு வலிப்பு வந்துச்சு, ஏதாவது இரும்பு கையில கொடுத்தா தான் நிக்கும். இந்தாங்க. ஆவுனா துப்பாக்கி எடுத்து கையில கொடுக்கொண்டு. நீ போய் ஏதாவது இரும்பு எடுத்துட்டு வா. தெரியலையே, யார் பெத்த புள்ளன்னு தெரியலையே. குடு 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 குடு. இந்தாங்க. குடு குடு குடு. என்னம்மா இரும்பு கொடுத்து வலிப்பு நிக்க மாட்டேங்குது? நீ என்ன ஒரு தீவிரவாதியா? வலிப்புன்னு சொன்னது இவருக்கு. யார்கிட்ட போய் இரும்பு கொடுத்துருக்க? சும்மாவே பல ரியாக்ஷன் கொடுக்கும். இப்ப இரும்பு வேற கொடுத்துட்டியா?
அங்க பாரு அருவா வச்ச ஐயனார் மாதிரி நிக்குது. அட குடுமா எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு என்ன சார் கிட்டியா புடிங்கத புடிச்சுக்கோங்க. என்னமா இப்போ நிக்க மாட்டேங்குது சாவி 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 ஐயோ இப்படியே உட்கார்ந்து செத்து போடுவியா? அதுதான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சாவி என்ன வலுப்பு வாளென்றே சாவி கேக்குது. கேக்குதுல அர்ஜென்ட் கொடுங்க. சாவி கொடுத்தா வலிப்பு நின்னுடுயா. ஆமா ஆமா. இந்தா புடிச்சு தொலை. ஐயோ ஏதோ ஆயிடுமோ பயந்துட்டேன்டா. பாத்து மெதுவா. எனக்கு என்ன ஆச்சு? வலிப்பு வந்து இழுத்துட்டு கிடந்தையா. ஏ குலத்துங்கா, உனக்கு ஃபிட்ஸ் வரும்னு என்கிட்ட சொல்லவே இல்லையா? அது என்ன ப்ரமோஷனா? வரும்னு பெருமையா சொல்லிக்கிறதுக்கு எப்பவாவது வரும். இன்னைக்கு திடீர்னு வந்துடுச்சு. அட போயா, கொஞ்ச நேரத்துல எங்களை போதும் நிறுத்துமா. எப்பவும் போல வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்க. சரிங்க. அவருக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுத்து ரிலாக்ஸா இருக்க விடுங்க. எல்லாம் சரியா போயிடும். வரேன் சார். சாவி வாங்கிட்டு வாடா. கொண்டாங்க. இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன என் மருமக கைய வச்சதா? எடுத்து நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யோ, ஃபிட்ஸ் வந்தது உனக்கு சந்தோஷமாயா? எனக்கு ஃபிட்ஸ் வரல. ஃபிட்ஸ் வந்த மாதிரி நடிச்சியா? ஆமா, அப்படி நடிச்சதுனால தான் அவங்க கையில இருந்த சாவி குத்து என் கைக்கு வந்தது. அதான் அவங்க புடிங்கிட்டு போயிட்டாங்களே. அவங்க பிடிங்கிட்டு போறதுக்கு முன்னாடியே மெயின் டோர் சாவிய சுட்டுட்டேன். சுட்டுட்டியா? யோ 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 குலத்துங்கா, நீ கேடி பெகரியா? எஸ், இங்கிருந்து தப்பிக்க எனக்கு வந்த யோஜனை இதுதான். சூப்பர்யா, சூப்பர். வா வா வா, முதல்ல எஸ்கேப் ஆயிடுவோம். வா. எஸ்கேப் ஆயிடுவோம் இல்ல, சாரி, எஸ்கேப் ஆகிறேன். என்ன சார் சொல்றீங்க? கும்பலா போனா மாட்டிப்போம். அதனால நான் மாத்திரம் முதல்ல போய் போலீஸுக்கு தகவல் கொடுத்து உங்களை எல்லாம் காப்பாத்துறேன். யோ யோ யோ, எங்களை மட்டும் விட்டுட்டு போறது நல்லது இல்லையா? சாரி பண்டு, நோ சென்டிமெண்ட்ஸ். ஐ அம் ஒன்லி கோயிங். ப்ளீஸ் மூவ். யோ யோ யோ, என்ன மட்டும் கூட்டிட்டு போயா ப்ளீஸ்யா. இங்க வேற யாரை வேணாலும் கூட்டிக்கிட்டு போவேன், உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன். ப்ளீஸ் மூவ். நகரே. அப்படியே மாட்டிப்பையா, எல்லாருக்கும் மாட்டியா, உன சுட்டு போட்டுருவாங்க. மூஞ்ச பாரு நல்லா. என்ன இது திறக்க மாட்டேங்குது? நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? ப்ளீஸ். ஏயா, என்ன பார்த்தா கேன கிறுக்க மாதிரி தெரியுதா? ஆமா. இல்ல, அது இவருக்கு வலிப்பு வருமா? சாவி கேப்பாரா? நாங்க சாவி கொடுப்போமா? அதை வச்சு இவர் தப்பிச்சிருவாரா? வலிப்பு வந்தா பேச்சு வராது. அப்படியே போட்டேன்னா இந்த லாஜிக் கூட தெரியாம லாக்க ஓபன் பண்ண வந்துட்டேன். எப்பயா குலோத்துங்கன் சார், உங்க மூளையை யூஸ் பண்ணி சூப்பரா தப்பிச்சிட்டீங்க போல இருக்கு. எங்களை காப்பாத்த போலீஸ் கூட்டு வரணும்னு சொன்னீங்களா சார்? எங்க சார் போலீஸ்? இல்லடா, நமக்காக ராணுவத்தையே கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவங்க லடாக்ல இருந்து வரதுக்கு லேட் ஆகும் இல்லையா, அதான் நம்ம கிட்ட சொல்லிட்டு போலன்னு வந்தாரு. இல்ல சார். ஐயோ, இவர் யாருல இருக்குது? ஐயோ அப்படியே வாயிலேயே போட்டேனா?
அவனுங்க எப்பவோ அடிச்சதுக்கு என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி இப்ப வரைக்கும் தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கேன். சும்மா இருக்குமா, என் வேதனை எனக்கு தான் தெரியும்.